நமஸ்தே, வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி அகாடமி. ஷவரி வானவிகாஸ் லெவல் 3ல் இருக்க ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பேஜ் நம்பர் 72. டோட்டலாக நமக்கு இதில் 2 ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இப்போ பார்க்கலாம். படு குச் சம்ஜோ, ரீட் அண்டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 73. एक घर में एक कुतिया रहती थी. एक घर में ना ஒரு வீட்டில் ஒரு நாய் இருக்குது. குத்தியா அப்படின்னா இங்கே என்னென்னா ஃபீமேல் டாக். उसके 2 पिल्ले थे. அவங்களுக்கு வந்து 2 பப்பீஸ் இருந்தாங்க. ஓகேவா. एक का नाम था टॉम और दूसरे का जेरी. ஸோ ஒரு பப்பியோட பேர் டாம், இன்னொரு பப்பியோட பேர் ஜெரி. दोनों एक साथ खेला करते थे. 2 பேரும் ஒன்றா விளையாடுவாங்க. एक साथ रहा करते थे. ஸோ 2 பேரும் ஒன்றா விளையாடுவாங்க, 2 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. फिर भी टॉम बहुत ही लालची था. இருந்தாலும் அந்த டாம் அப்படின்ற பப்பி வந்து கொஞ்சம் க்ரீடியான, கொஞ்சம் பேராசை கொண்ட பப்பி. माँ को उसका यह स्वभाव अच्छा नहीं लगा. அம்மாவுக்கு வந்து இந்த பிஹேவியர், டாம் கிட்ட இருக்க இந்த பிஹேவியர் வந்து அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அம்மா, நீங்கள் ஸ்டோரி லிசன் பண்ணும்போதே லைன் பை லைன் லிசன் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் சொல்கிற அந்த டேர்ம்ஸ்லாம் என்ன மீனிங் அப்படின்றத மேலே எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா செப்பரேட்டாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. மாக்கு உஸ்கா யஹ் ஸ்வபாவ் அச்சா நஹி லகா. அம்மாவுக்கு வந்து டாம் கிட்ட இருக்க இந்த பிஹேவியர் வந்து பிடிக்கல. ஸ்வபாவ் அப்படின்னா பிஹேவியர். ஏக் பார் ஐசா ஹுவா கி கர் கா கேட் खुला था. ஒரு நாள், ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை, ஐசா ஹுவா இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னா கர் கா கேட் खुला था. வீட்டோட கதவு வந்து திறந்துருந்துச்சு. கேட்னா கதவு. ஓகே. खुला था அப்படின்னா திறந்துருந்துச்சு. வகத் பாத்தே ஹி वह घर के बाहर निकल गया. ஸோ வகத் பாத்தே ஹி, ஸோ அந்த டைம் வந்தது, அந்த கரெக்டான டைம் பார்த்து டாம் என்ன பண்ணுச்சுன்னா வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிடுச்சு. घर के बाहर, ஸோ வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுச்சு. लालची டாம் போஜன் கி खोज में बगल के घर में घुस गया. அந்த பேராசை கொண்ட அந்த டாம் என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து சாப்பாடு போஜன் கி खोज में, ஸோ ஏதாவது சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடலை என்ன பண்ணுச்சுன்னா பக்கத்து வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. घुस गया அப்படின்னா என்டர்டு, நுழைஞ்சிருச்சு. वहाँ एक बड़ा कुत्ता था. அந்த வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய நாய் இருந்துச்சு. जो उसे काटने के लिए भाग आ रहा था. அந்த நாய் வந்து இந்த பப்பியை கடிக்கிறதுக்காக ஓடி வருது. भागना रनिंग, ஓடி வந்துட்டு இருந்துச்சு. जेरी खतरे का महसूस करते हुए माँ को आवाज़ देने लगा. ஸோ ஜெர்ரி, டாம் கூட தானே ஜெர்ரி இருக்குது. ஸோ ஜெர்ரிக்கு வந்து ஏதோ டேஞ்சர், ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கத்ரே அப்படின்னா டேஞ்சர், ஏதோ வந்து ஆபத்து நடக்க போகுது அப்படின்றத அது ஃபீல் பண்ணுது. மஹசூஸ் அப்படின்னா ஃபீல் பண்ணுது. ஸோ ஏதோ ஒரு ஆபத்து நிகழப்போகுதுன்றதை ஃபீல் பண்ணி கத்த ஆரம்பிச்சுது. ஸோ கத்தினா தானே அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஜெர்ரி வந்து கத்திக்கிட்டே இருக்குது, சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. समय पर माँ बाहर निकल गई. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அம்மா வந்து வெளியே வந்துட்டாங்க. और कुत्ते को भगा कर बच्चे को बचा लिया. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அவங்க அம்மா வெளியே வந்து அந்த நாயை துரத்திட்டு தன்னோட அந்த பிள்ளையை வந்து பாதுகாத்து கூப்பிட்டு வந்துருச்சு. டாம் அப்படி கல்தி மஹசூஸ் கர்னே லகா. அதுக்கப்புறம் தான் அந்த டாம் வந்து தன்னோட தவறை வந்து ரியலைஸ் பண்ணிச்சு. மஹசூஸ் கர்னே லகா, ஸோ ஓகே நம்ம இந்த தவறை பண்ணிட்டோம் அப்படின்றதையே ரியலைஸ் பண்ணிச்சு. மானே சம்ஜாயா, அம்மா வந்து அவங்களுக்கு வந்து சம்ஜாயா அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. என்னென்னா லாலச் பஹுத் புரி சீஸ் ஹே. ஸோ லாலச், க்ரீடினஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். ஜெரினே சக்குஷ் சில்லாயா ஏக்தாமே பல் ஹே. ஸோ ஜெர்ரி வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சத்தம் போடுது. சில்லாயா அப்படின்னா கத்துதல், சத்தம் போடுது. என்ன அப்படின்னா ஏக்தாமே பல் ஹே. ஸோ நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் பலம் அப்படின்னு சொல்லுது. ஹம் தீன் சாத் ரஹே, ஏக்தாமே பல் ஹே ஹம் தீன் சாத் ரஹே. ஸோ ஒன்றா இருக்கிறதுல தான் ஒற்றுமை இருக்குது, அதனால் நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ரி சொல்லுது. குத்தா பாக் கயா. அப்புறம் அந்த பெரிய நாய் இருக்குல்ல, அது வந்து ஓடி போயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. शिक्षण संकेत. ஸோ மாரல் என்னன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ज़िंदगी में कभी लालच को नहीं, हमेशा संतोष को स्थान दीजिए. ज़िंदगी அப்படின்னா லைஃப்பில் எப்பயுமே க்ரீடினஸ் வந்து நம்ம க்ரீடினஸ்க்கு இடமே கொடுக்கக்கூடாது, பேராசைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஹமேஷா சந்தோஷ்க்கு ஸ்தான் தீஜியே. ஹமேஷா அப்படின்னா ஆல்வேஸ் நீங்கள் சந்தோஷத்துக்கு மட்டுமே இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லா டேர்ம்ஸ்க்கும் நீங்கள் செப்பரேட்டாக மீனிங்ஸ்லாம் எழுதி வைங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட்டாகவும் சில வார்த்தைகளுக்கெலாம் மீனிங் தெரிஞ்சிருதுன்னா ஜென்ரலாகவே நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தி பேசுகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி
பேஜ் நம்பர் 75. ஸோ இதில் அப்பா அம்மா பையன் இவங்க 3 பேர் பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் இது. ஸோ ஸ்டோரி வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 75ல் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கோங்க. பாப்பா மை கியா பனூ. பாப்பா அப்படின்னா அப்பா. அப்பா நான் என்ன ஆகட்டும். ஜல்தி போலியே, சீக்கிரம் சொல்லுங்கள். பாப்பா தியான் நஹி தே ரஹே தே, விஜய் छोड़ने वाला नहीं था. இவன் விஜய் சொல்கிறது வந்து அப்பா வந்து பெருசாக கவனம் கொடுத்து கேட்கல. தியான் நஹி தே ரஹே, ஸோ பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கல. விஜய் छोड़ने वाला नहीं था, அப்பையும் விஜய் வந்து விடுற மாதிரி இல்லை. பாப்பா பத்தாயியே ना क्या बनूं. அப்பையும் அவன் கேட்குறான், அப்பா சொல்லுங்களேன் நான் என்ன ஆகட்டும் அப்படின்னு. மம்மி சப் குச் தேக் ரஹி தி. இதை இப்போது பையன் கேட்குறதையும் அப்பா கவனிக்காமல் இருக்கிறதையும் அம்மா வந்து ஒரு பக்கமாக இருந்து பார்த்துட்ருக்காங்க. उसके मन में प्रश्न उठने लगा, ये जवाब क्यों नहीं दे रहे थे. இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவோட மனசில் ஒரு கேள்வி எழுது. பிரச்சனை அப்படின்னா ஒரு கொஷின் எழுது. என்னென்னா, ஏன் இவர் பதில் சொல்லவே மாட்டேன்றாரு அப்படின்னு. ஜவாப் அப்படின்னா ஆன்சர் கொடுக்கறது. ஏன் இவர் ஆன்சரே கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு. தப் தக் விஜய் நே ஏக் பார் ஃபிர் சே பூச்சா. அப்பையும் வந்து விஜய் ஏக் பார் ஃபிர்னா இன்னொரு முறையும் கேட்டான். பாப்பா அப் தோ பத்தாயியே, அப்பா இப்போயாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பாப்பாக்கோ இஸ் பார் தியான் தேனா ஹி படா. ஸோ இந்த முறை வந்து அப்பா வந்து அதை கவனம் கொடுத்து கேட்குறாரு. உன்ஹோனே அப்னே லாடலே பேட்டே கோ பாஸ் புலாக்கர் கஹா. அப்பா வந்து அப்னே லாடலே பேட்டே அப்படின்னா தன்னுடைய செல்லமான அந்த பையன் வந்து பக்கத்தில் கூப்பிட்டு, புலாக்கர் அப்படின்னா கூப்பிட்டு சொல்கிறாரு. தும் ஜோபி பன்னா சாஹத்தே ஹோ பனோ. என்ன சொல்கிறாருன்னா, தும் ஜோபி பண்ணா சாஹத்தே ஹோ, நீ என்ன ஆகும்னு நினைக்கிறியோ நீ ஆகு. तेरे ये दोनों हाथ ஆசாதி கே பங்க் है. உன்னுடைய இந்த 2 கைகளும் ஆசாதி கே பங்க் அப்படின்னா அதாவது இண்டிபெண்ட்டான இறகு மாதிரி, விங்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றத அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆகாஷ் தக் உடோ, நீ வானம் வரைக்கும் பர. லேக்கின் பேட்டா ஜோபி கரோகே பூரே மன் சே கரோ. அப்பயும் என்ன சொல்கிறாருன்னா, இருந்தாலும்டா நீ என்ன பண்ணாலும் அதை முழு மனசோட பண்ணணும். பூரே மனசே அப்படின்னா முழு மனதோடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹர் காம்கோ படே பியார் சே கரோ. நீ எந்த வேலை செஞ்சாலும் அதை வந்து ரொம்ப பிடிச்சி செய்யணும், ரொம்ப ஒரு அஃபெக்ஷனோட, ரொம்ப ஒரு லவ்வோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. தில் லகாக்கர் கரோ, உன்னோட மனசறிஞ்சு நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. குஷி கரோ, ஹாப்பியாக பண்ண. தும் விஜய் ஜரூர் பனோகி, நீ கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவ அப்படின்னு அந்த அப்பா சொல்கிறாரு. மம்மிக்கா தில் பர்கயா. இதை கேட்டதுமே அம்மாவோட அந்த மனசு நிறைஞ்சு போச்சு. விஜய்க்கா தில் பட்னே லகா. ஸோ விஜயோட மனசு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாகிடுச்சு. ஓகே நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே வந்து நல்ல தாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஸ்டோரி. शिक्षण संकेत. இதோட மாரல் என்ன, छात्रों को मानवता की आवश्यकता के बारे में समझाइए. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம எப்பயுமே எதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும்னா ஹியூமனிட்டியை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் எல்லா டேர்ம்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 ஸ்டோரியை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்து பேஜ் நம்பர் 128ல் 110 கொஷின்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 110 கொஷின் பாருங்கள். தோ பில்லே கே நாம் கியா ஹே. அந்த 2 பப்பீஸோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தோ பில்லே டாம் ஆர் ஜெரி ஹே. ஸோ ஒன்னோட பேர் டாம், இன்னொன்னோட பேர் வந்து ஜெரி. 111 போஜன் கி खोज में டாம் கஹா கயா. ஸோ சாப்பாடை தேடி டாம் எங்கே போச்சு. டாம் பகல் கே घर में घुस गया. ஸோ அடுத்து இருந்த பக்கத்து வீட்டில் நுழைஞ்சிருச்சு. 112 दो पिल्ले कहानी क्या सिखाती है. ஸோ அந்த 2 பப்பீஸோட ஸ்டோரி வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறது அப்படின்னா, ஏக்தா மே பல் கா பாட் சிக்காத்தி ஹை. ஸோ யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் அப்படின்ற லெசனை கற்றுக் கொடுக்குறது. நெக்ஸ்ட் 113 दोनों हाथ किसके पंख है. दोनों हाथ आज़ादी के पंख है. ஸோ இந்த ஆசாதி கே பங்க் அப்படின்றத நம்ம ஸ்டோரி 2ல் பார்த்தோம். नेक्स्ट लास्ट क्वेश्चन विजय पाने के लिए हमें क्या करना चाहिए. ஸோ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. काम को प्यार से खुशी से दिल लगाकर करना चाहिए. ஸோ ஒரு வேலையை பியார் சே ரொம்ப ஒரு லவ்வோட ஹாப்பியாக மனசறிஞ்சு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நம்மளோட எல்லா கொஷின்ஸும் கம்ப்ளீட் ஆகிறது. அண்ட் இதில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிஃபியோஸ் ஆன்லைன்ஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.